ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரீசெட்டோட எபிசோட் 2. எபிசோட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஸோ இப்போ நம்ம எபிசோட் 2க்குள்ளே போகலாம். எபிசோட் 2 ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே டிடி தான் காட்டுறாங்க. டிடி வந்து நம்ம அர்மின் ஆக்ட் பண்ண அந்த சீரீஸ் அதை தான் பார்த்துட்ருக்கான். பட் அதில் ஒன்றும் அவன் அவ்வளோ நல்லாலாம் ஆக்ட் பண்ணவே இல்லை. இவனுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. டைரக்டர் வேறு அர்மினை திட்டிகிட்டே இருக்காரா. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கும்போது போது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு இவனுக்கு. சரி, ஓகே, எப்படியாவது அவனை போய் பார்க்கணுன்னு சொல்லி அங்கே இருக்கிற நைக்கிட்ட நம்ம இப்போ கிளம்புருவா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே அர்மினை தான் காட்டுறாங்க. அர்மினுக்கு நாய் வந்து ஒரு பேப்பர், ஒரு டேப் ரிகார்டரும் கொடுக்குறான். அதாவது இவன் ப்ராக்டிஸ் பண்ணுறக்காக டிடி கிட்டேருந்து ஃபஸ்ட் அவனுக்கு ஒரு கிஃப்ட் போயிருக்குள்ள, அந்த கிஃப்ட் தான். கண்டிப்பாக இந்த கிஃப்ட் வந்து அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாய்கிட்ட சொல்ல அவனும் ஆமான்னு தலையாடுறான். என்ன கிஃப்டாக இருக்கும்னு சொல்லி அர்மின் வேகமாக வந்து ரூமில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு டேப் ரிகார்டரும் ஒரு சின்ன நோட்டும் இருக்குது. ஸோ நீ கண்டிப்பாக உன்னோட வாய்ஸை திரும்ப கேட்கும்போது உனக்கு டைலாக் எல்லாம் ஞாபகம் இருக்கும், டிடி அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்க்கும்போது அர்மினுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அப்படியே காட்டினா அர்மின் கண்ணை திறந்து பார்க்குறான். சுற்றி ஏதோ ஒரு ரூமில் இருக்க மாதிரி இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. நான் எப்படிப்பா இங்கே வந்தேங்கிற மாதிரி இருக்குது. அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி அங்கே இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது ஷாக்காக இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தா கிளாஸ் டோர் தான். அதுக்கு அந்த பக்கம் பூலில் யாரோ ஸ்விம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவனும் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வந்து பார்க்குறான். அங்கே டிடி தான் இருக்கான். டிடி அப்படியே ஸ்விம் பண்ணிவிட்டு சார் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. டிடியை பார்த்துன்னு இவனுக்கு ஷாக்காக இருக்குது. நம்ம எப்படி இங்கே வந்தோங்கிற மாதிரி பார்க்க, அதே மாதிரி டிடி இவனை திரும்ப பார்க்குறான். ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. டிடி அப்படியே அமைதியாக நின்று சைடில் இவனை பார்த்துக்கிட்டே இருக்க, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு காரணம் நீ தான். நல்லா யோசிச்சு பாரு, என்ன நடந்ததுன்னு தெரியல அவனுக்கு. ஸ்விம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்விம்மிங் வாங்குற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே அர்மின் பார்த்துட்டே இருக்கான். ஏன் உனக்கு ஸ்விம் பண்ண தெரியாதா, இல்லை உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதை கேட்டனே அர்மினுக்கு செம ஷாக்காக இருக்குது. பயமாடா, நான் சாவு வரைக்கும் பார்த்துட்டு வந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து ஒரு செகண்டு முறைச்சிட்டு, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு இலக்கருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார் மேலே போட்டிருக்க அந்த பாத் ட்ரெஸ் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே இறங்கி வர ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஒரு செகண்ட் கண்ணு மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அர்மின் பார்த்துட்டே அப்படியே டிடி அங்கே இருக்க. 2 பேரும் ஸ்விம் பண்ண போகிறாங்க போல இருக்குது. நம்ம சார் வேறு ரொம்ப ஸ்லோ மோஷனில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வர 2 பேரும் அப்படியே ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அதாவது ஸ்கூலுக்குள்ளே தான். ஸோ ட்ரிங்க் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருக்க. சரி இப்போ சொல்லு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா, யோசிச்சு பாருன்னு சொல்ல. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ட்ரிங்க் பண்ணது, வாமிட் பண்ணது, கடைசியில் டிடி வந்து இவனை ஹக் பண்ணது, இங்கே கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே. நீ ட்ரிங்க் பண்ணி வாமிட் பண்ணி அப்பப்பா என்னெல்லாம் பண்ணிட்ட தெரியுமா, அதனால தான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, நீ என்னை மீட் பண்ணுறது கோ இன்சிடென்ட்டா, இல்லை வேணும்னு தான் என்னை மீட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதை பார்த்துட்டு நான் உனக்கு வேணும்னு எதுவும் பண்ணல, ஆக்சுவலி இது தலையெழுத்தாக கூட இருக்கலாம், அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லி டிடி சொல்கிறான். அர்மின் அமைதியாக இருக்கா. சரி ஒயின் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒயின் ஊற்றலான்னு போகிறான். இவன் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். பட் எதுவுமே பேசவே இல்லை. இந்த அப்படி அப்படின்னு சொல்லி இன்னும் பதில் எதுவும் கேட்காம ஒயின் கொடுக்குறான். என் பேர் டாடா, அதாவது நெக்ஸ்ட் டைம் நான் அவனை மீட் பண்ணும்போது என்னோட பேர் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அதுக்காக தான் சொல்லியிருக்கான். பாஸ்ட் லைஃப்பில் இவனை நம்ம மீட் பண்ணதே இல்லை, இப்போ மீட் பண்ணுறோம். நமக்கு இவனுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு ஒன்றும் புரியல. நான் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அர்மின். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லி ஏதோ புக்கில் இருக்கிறதெல்லாம் படித்து சொல்கிற மாதிரி சொல்ல, அது கேட்கும் டிடிக்கு ஒன்றும் புரியல. பட் இது நல்லா தான் இருக்குது, இந்த லைஃப் இந்த டைமு எல்லாமே நல்லா போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி டிடியை மனசில் வச்சு தான் சொல்கிறான். இதுக்கு முன்னாடி அவனை நான் மீட் பண்ணதே இல்லை, இப்போ சொல்லு மீட் பண்ணியிருக்கனா இல்லையான்னு சொல்லி கேட்க, எனக்கு அது தெரியல, ஆனால் நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, உங்ககிட்ட பேசும்போது வேறு மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி ஏதோ நடந்த மாதிரி பேசுகிற, பட் எனக்கு தெரிஞ்ச அர்மின் நீ இல்லைன்னு தோணுதுன்னு சொல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா, எங்கே மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அர்மின் கேட்குறான். என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியான்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு டிடி எதுவுமே பேசல. சொல்லு, எல்லாத்தையுமே சொல்லு, நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன நீ சேவ் பண்ண, அதுக்கப்புறம் என்னோடய ஏரியாவுக்கு வந்து இதே இடத்துல தான் நானும் இருக்கேன்னு சொன்னேன், இப்போ பார்த்தா இங்கே எல்லாமே எனக்கு குழப்பமாக இருக்குது, சொல்லு, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குது நம்ம 2 பேருக்கு இடையில, நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரியான்னு சொல்லி கேட்க, இப்படியே அவன் கண்டினியூவாக கொஸ்டின் கேட்க டிடிக்கு ஒன்றுமே பேச முடியல. டிடி அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்கான். ஒரு செகண்ட் 2 பேரோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. விட்டா நம்ம டிடி பையன் கிஸ் பண்ணிடுவான் போல இருக்குது. உன்னை பற்றி எனக்கு எதுவுமே
பண்ணுறதுனே தெரியல. என்னை சுற்றி சுற்றி நீ வர, ஆனால் நீ என் கூட இருக்கும்போதெல்லாம் அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சொல்லுன்னு சொல்ல எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் தான் எனக்கும் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டே இருக்க, நம்ம டிடி பையன் அருமின்க்கு கிஸ் பண்ணுற மாதிரி இப்படி க்ளோஸாக கிட்ட போயிட்டே இருக்கான். அருமினா அமைதியாக நின்றுட்டே இருக்கான். அவன் கிஸ்ஸை அக்செப்ட் பண்ணுற மாதிரி. நீ யாருன்னு சொல்லுன்னு சொல்லி அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் நம்ம சார் கேட்க, முதல்ல கிஸ்ஸை பண்ணிடுறேன்டா அதுக்கப்புறம் சொல்கிறேன்டாங்கிற மாதிரி பக்கத்தில் போயிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா ஃபோன் அடிக்குது. அருமினோட ஃபோன் தான். சாரி நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். அட பாவி, கிஸ்ஸு மிஸ் ஆயிடுச்சேங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சார் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா, இப்போ தான் ஃபோன் வரணுமாங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது டிடிக்கு. அடுத்து பார்த்தா ஃபோன் பண்ணிவிட்டு வேகமாக அப்படியே அருமின் வெளியே வந்திருக்கான். எங்கன்னு பார்த்தா அங்கே ரோட் சைட் பார் மாதிரி இருக்குது. அங்கே அந்த பேட்டு பையன் குடிச்சிட்டு அப்படியே மட்டையாயிட்டு கிடக்குறான். டே ஏன்டா இப்படி பண்ணுறங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது அருமின்க்கு. அப்படியே அமைதியாக ஆப்போசிட்டில் போய் உட்கார, நீ வந்துட்டியா, நான் செத்து போயிடுவேன்னு நினச்சேன். யாரும் எனக்கு சீக்கிரட்டா ஒயினில் ட்ரக் கலந்து கொடுத்துருக்காங்க. நான் குடித்த இந்த ட்ரிங்க்ஸில் ஏதோ ஒன்று இருக்குடா, லூஸு மாதிரி இருக்குடான்னு சொல்ல, லைட்டாக அப்போ தான் அருமின்க்கு ஒன்று ஞாபகம் வருது. நான் அந்த ட்ரிங்கை குடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வந்தது. ஒரு மாதிரி மூக்கிலேருந்து பிளட் வந்தது, மயக்க வருது, எல்லாமே நடந்தது. ஸோ இவன் சொல்கிறத பார்த்தா நான் குடித்த ட்ரிங்க்ஸில் யாராவது எனக்கு பாய்சன் கலந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட்டே கிடையாது. அந்த சிம்டம்ஸ்லாம் அப்படி தான் இருக்குன்னு தோணியிருக்கு போல். அதுக்கப்புறம் பேட்டை அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் போல் இருக்குது. ஒரு பெரிய ஆல்பம் மாதிரி இருக்குது. அதை எடுத்து பின்னாடி எழுத ஆரம்பிக்கிறான். எனக்கு நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட். ஸோ இல்லை, கொலை. யார் என்னை கொலை பண்ணியிருப்பா? சார்லியாக இருக்குமா, சாமாக இருக்குமா, ரென்னாக இருக்குமா, பேட்டு, யாராக இருக்கும், லில்லி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேரையும் எழுதுறான். ஒரு வேளை டாடாவாக இருக்குமான்னு சொல்லி அவன் பேரை கூட மிஸ் பண்ணல, அதையும் எழுதிட்டான். ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் இந்த மாதிரி எல்லாரோட பேரையும் எழுதி வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். டாடாவாக இருக்காது. டாடாவை ரொம்ப வித்தியாசமாக இப்போ தான் மீட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணதே இல்லை. யாரோ ஒருத்தவங்க என்னை பழி வாங்கறக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. அது யாராக இருக்கும்னு அவன் மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். சுத்தமாக ஒன்றுமே புரியல. அடுத்த சேம் டைம் இங்கே அந்த டாடாவோட தம்பி ஒருத்தர் இருப்பான்ல, அவனை தான் காட்டுறாங்க. அவன் வீனஸ் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி ஒரு கம்பெனியை வேலைக்கு வாங்குறான் போல். ஸோ அவர் கேட்குறாரு, ஆல்ரெடி க்ரௌன் என்டர்பிரைசஸ் உங்களது பெருசாக இருக்குது, அதை விட்டுட்டு நீங்கள் இதை வாங்குறீங்க. ஸோ எனக்கு ஒன்றும் புரியல ஏன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்தாங்கன்னு சொல்லி ஒரு என்வலப் மட்டும் கையில் கொடுக்குறான். அந்த ஓனரும் அதை வாங்கி பார்த்துட்டே இருக்க, அப்படியே அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் எதுக்கு இந்த வாங்கணும்னு நினைக்கிறீங்க, காம்படிஷன் வரக்கூடாதுன்னு பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் க்ரௌன் இந்த இடத்துலேருந்து கீழே போகணும். ஸோ நம்பர் 2க்கு வரணும். அதனால் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. வீனஸை நம்பர் 1ல் நான் கொண்டு வருவேன். கண்டிப்பாக க்ரௌன் என்டர்பிரைசஸ் கீழே தள்ளியே ஆகணும்னு சொல்லி யோசிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் இவன் அண்ணனை கீழே தள்ளிட்டு இவன் ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு போகணும். அதுக்கு அவனுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு கம்பெனி அவன் கையில் இருக்கணும்னு நினைக்கிறான் போல். ஸோ நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு புரியுதில்ல, நீங்கள் எனக்கு இது தருவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்தாலும் ஓகே சொல்லிட்டான். அப்புறம் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க, இவனை பார்த்தா சின்ன பையனாட்ட இருக்கான். இவன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ ஹாப்பியாகிடுச்சு சாருக்கு. நான் நினச்சது நடக்க போகுதுங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனி இவன் வாங்கிட்டான்ல, அப்படியே அந்த கம்பெனிக்குள்ளே வரான். ஆக்சுவலி இந்த கம்பெனியில் தான் இந்த லில்லி ஒர்க் பண்ணுவா போல். ஸோ நம்மளோட புது எம்டி மிஸ்டர் தீட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறா. வா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஹாப்பியாக இருக்கா, பொக்கேலாம் கொடுத்துட்டு அப்படியே இன்வைட் பண்ணிட்டு இருக்கா. அவனும் போய் அந்த சீட்டில் உட்காரான். இவ கீழே நிறைய பேர் தான் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கா. இந்தாங்க நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாரோட டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கு இன்னும் இதெல்லாம் தேவையில்லை, இதை நான் பற்றி யோசிக்கவே இல்லைன்னு சொல்ல, ஓ அப்படியா சார், சரி உங்களுக்கு என்ன வேணும், ரொம்ப நாளாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் எல்லாமே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இருக்க ஃபைல் ஓப்பன் பண்ணி அந்த திட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. அதில் ஒரு ஃபோட்டோஸும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களோட ஃபிலிம்ஸை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கா. பட் அதெல்லாம் கேட்டுக்கிற மாதிரி இல்லை திட்டு. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு என்ன தேவையோ அதை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்குன்னு சொல்ல, இவளுக்கு பல்ப் கொடுக்குற மாதிரி எல்லோரும் சிரிச்சிட்ருக்கா. அடப்பாவிங்கிற மாதிரி அவளுக்கே கடுப்பாக இருக்குது. ஸோ அருமினோட ஃபோட்டோ வரும்போது மட்டும் ஒரு செகண்ட் அந்த திட்டு வந்து அருமினை பார்த்துட்டே இருக்க, இவனை எதுக்கு பார்க்குறீங்க, இவன் ஒரு வீணாக போனவன், இவன்லாம் தேவையே இல்லை, இவனை ரிஜெக்ட் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்ல, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சிட்டே இருக்க. சேம் டைம் அடுத்து க்ரௌன் என்டர்பிரைசஸில் டிடி கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் நாய் தான் சொல்லிட்டு வரான், வீனஸ் என்டர்டெயின்மெண்ட்டை உங்கள் தம்பி திட்டு வாங்கிட்டான் போல இருக்குது. ஸோ ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் அவனுக்கு கிடைக்க போகுது, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான்னு புரியலன்னு சொல்ல, அவன் என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக என்னோட இடத்துக்கு அவனால் வர முடியாது, பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு விடுங்க அப்படின்னு சொல்ல, சரி என்ன இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல, நான் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்பட மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே டிடி இருக்கான். சேம் டைம் அர்மினை தான் காட்டுறாங்க. அர்மின் அப்படியே ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கு நடந்து வரான். சுற்றியும் தண்ணி. அந்த இடமே பார்க்குறக்கு ஒரு வைப், அமைதியான வைப் கொடுக்குது.
கண்ணை மூடி நின்றுட்டுருக்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா டம்ளர் எல்லாம் கீழே போட்டு ஆன்ட்டி நிற்கிறாங்க. ஆன்ட்டியை பார்த்தோன்னே இவனுக்கு ஷாக்காக இருக்குது. இந்த ஆன்ட்டி ஞாபகம் இருக்கா, நம்ம கோல்டன் பிளட்டில் வருவாங்கள்ல, அந்த ஆன்ட்டி வான் அவங்க தான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்க்குறேன். இந்த ஆன்ட்டி இறந்து போயிட்டாங்க போல். ஸோ உங்களை பார்க்குறக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அர்மின் போகிறான். அங்கே பேட் இருக்கான். நீ எதுக்குடா வந்த, போடா இப்போ எதுக்குடா வந்த, நீ ஏன் வந்த, போடா போடன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டே இருக்கான். நீ அவங்கள பார்க்கவே கூடாது, உன்னை பார்க்குறக்கே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஆன்ட்டி ஜீரி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். இப்போ பார்த்தோன்னே ஆன்ட்டி உயிரோடு இருக்கிறத பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிடுச்சு. ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு அர்மின் என்னடா பண்ணுற, விட்றா, ஏன்டா என்னை ஹக் பண்ணுற, விட்றான்னு சொல்லி ஆன்ட்டி கத்திட்டே இருக்க. சாரி என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் இறந்து போகிற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல. என்னது செத்து போகிறேன், அட பாவி நான் சாகலடா, உயிரோடு தான்டா இருக்கேன்னு சொல்ல. ஆமாம் நீங்கள் சாகலைன்னு சொல்ல. நான் எதுக்கிட்ட சாகணும், நான் ஒன்றும் சாகலை, நான் பேயாடான்னு சொல்லி அர்மின் கண்ணத்துலேயே ஆன்ட்டி அடிச்சிட்டே இருக்காங்க. டே பேட்டே இங்கே வந்து பாடுறா, இவனை ஹக் பண்ணுறேங்கிற பேரில் சாகடிச்சிருவான் போல இருக்குடா, சீக்கிரம் வாடான்னு சொல்ல. டே அர்மின் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பேட் அங்கேருந்து கத்திட்டே இருக்கான். பேட் 2 பேரையும் விலக்கி விட அதுக்கப்புறம் ஆன்ட்டி இவனுக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க. இவன் அந்த சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆன்ட்டிக்கே ஷாக்காக இருக்குது. என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி பேட்டுக்கிட்ட போய், ஏண்டா உண்மையாக சொல்கிறா, என்னோடய சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லாவே இல்லை, அப்புறம் ஏன்னா அவன் இப்படி சாப்பிட்றான், உங்களோட சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, அது இந்த பெசல் ஃப்ரை ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ நாளாச்சு சாப்பிட்டுன்னு சொல்ல. ஏண்டா எப்பயுமே இதாண்டா சாப்பிட்ற, என்னடா இன்றைக்கி இப்படி பேசுகிற, ஒன்றும் புரியலடான்னு ஆன்ட்டி ஜீட் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குடா உன்னை பார்த்தா, புதுசாக நீ ஏதோ ஆட் பண்ணியிருக்கியா, அது எந்த சேனலில் வரும்னு சொல்ல. அது சின்ன ரோல் தான், பெரிய ரோல் கிடையாது, பட் கண்டிப்பாக நான் ஒரு பெரிய இடத்துக்கு வருவேன்னு சொல்ல. என்னடா பேசுகிறான் அப்படின்னு பேட்டோட காதில் சொல்ல. இப்படி தான் அவன் பேசிகிட்டே இருக்கான், விடுங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆன்ட்டி கொஞ்சம் சால்ட் ஏதோ போடலான்னு போகிறாங்க போல். பேசாமல் இருங்க, நீங்கள் சால்ட்டு போடவே கூடாது, உங்களுக்கு சால்ட் தேவையே இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு சொல்ல. டேய் லூசாடா, எனக்கு சால்ட்டு ஃபுட்டு தான் பிடிக்கும், நான் அதை சாப்பிட்டுட்டு செத்து போனால் கூட பரவாயில்ல, பட் நான் சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவனுக்கு. ஏன் ஆன்ட்டி இப்படி பேசுகிறாங்கன்னு. இங்கே பாரு, என்னை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் எப்படி இருந்தாலும் சரி ஹாப்பியாக இருக்கணும், அன்னைக்கு சந்தோஷமாக வாழணும், அது மட்டும்தான் எனக்கு. பேசாமருன்னு சொல்லி ஆன்ட்டி சாப்பிட்டுருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கா அர்மினுக்கு. போதும் ஆன்ட்டி, இதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு உப்பே கண்ணில் காட்டக்கூடாது, என் பேட்டை இதை தூக்கிட்டு போட அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்க, அடுத்து அப்படியே அர்மின் நடந்து வந்துட்டே இருக்கான். அங்கே ஒரு பையன் பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்டுட்டு இருக்க. சுற்றி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வராங்க. ஸோ ஆக்சுவலி அங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இவன் ஷூட்டிங்கில் அந்த ஃப்ரேம்குள்ளே வந்துட்டான் போல். தள்ளுன்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அர்மின் அந்த பக்கம் போக சொல்லிட்டே இருக்கா. மழை வேற வந்துருச்சு. மழை வந்ததுக்கப்புறம் இவனும் வேகமாக ஒரு இடத்துல போய் அப்படியே நிற்கிறான். அந்த இடத்துல பார்த்தா எல்லாருமே நிற்கிறாங்க. தனியாக ஒருத்தனை பார்க்குறான். அங்கே இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்க்க ஃபுல்லாக ஹேரெல்லாம் கவர் பண்ணி ஒரு மாதிரி மீசையெல்லாம் வச்சுருக்கான். அவன் ஆக்சுவலி இவன் கூட இருந்த ஒரு ஆக்டர் தான், முன்னாடி பார்த்துருப்போம்ல அந்த ஆக்டர் தான் இவன். அப்படியே அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குது இவனுக்கு. நீ என்னடா மாறிட்டேன்னு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆக்சுவலி அவன் ஆக்டர்னு இவனுக்கு தெரியும். ஏய் நீ பேரிட் தானேன்னு சொல்லாங்க. பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற எல்லாரும் பேரிட்னு கத்த குடுன்னு அந்த ஆள் ஓடி போயிட்டான். ஸோ இவனு பேரிட்டை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பக்கம் போகிறான். டே ஏன்டா இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது பேரிட்க்கு. டக்குன்னு அர்மின் கையை பிடிச்சி இழுத்து, என்னடா பண்ணுற நீ, எதுக்கு என்னை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாத்தையும் நீ தான் கெடுத்துட்ட, உனக்கு என்ன தெரியுமா, நீ சொன்னனால எல்லாரும் என்ன பின்னாடியே வராங்க பாருன்னு சொல்ல. ஏய் நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன்னு சொல்ல. நீ யாருடா, ஏய் உனக்கு என்ன தெரியும்டா, ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம், நம்ம 2 பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகுண்டாங்கிற மாதிரி அப்படியே காட்டுறாங்க பாஸ்ட் லைஃப்பில். ஸோ இவன் பெரிய ஆக்டராக மேலே இருக்கான், இவன் அப்படியே கீழே நின்றுருக்க. 2 பேர் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஓ நீயா, நம்ம 2 பேரும் ஒரே ப்ராஜெக்டில் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் போயிருப்பான். என்ன சொல்கிற லூசா நீ, உன் பேர் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. என் பேர் அர்மினா, சரி ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், புதுசாக என்னோட அட்டென்ஷன் உனக்கு வேணுங்கிறக்கா இந்த மாதிரிலாம் பண்ணுறியா, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இப்படி என் பின்னாடியே வந்துட்டுருக்கேன்னு சொல்ல. இது எல்லாமே பார்க்கும்போது அவனுக்கு அந்த அந்த ஒயின் பாட்டில் கொடுத்தான்ல, அது ஞாபகம் வருது. ட்ரிங்க்ஸ் இவன் தான் கொடுத்தான். ஒருவேளை இவன் ஏதாவது கலந்து கொடுத்துருப்பானுங்கிற மாதிரி. டே ஒரே ஒரு நிமிஷம் இரு, நீ ஆக்டர் தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஒன்று, நீ வேணும்னே என்னை ஏதோ பண்ண மாதிரி இருக்குது, ஏன்டா என்னை இப்படி கஷ்டப்படுத்தினேன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு ஏதோ பேசுகிறான். அதுக்குள்ளே மீடியா எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவனோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டே இருக்கா. அருமைக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் எல்லாமே மாறிடுச்சு, இவன் ஏதோ என்னை பண்ணியிருக்கான், அது மட்டும் புரியுதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்து அங்கே ஒட்ட வச்சுட்டு மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ கிரவுன் என்டர்பிரைசஸ் தான் காட்டுறாங்க. நேற்று நடந்த நியூஸை பற்றிலாம் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேஜ் ப்ளே மாதிரி ஒன்று பண்ணால் திடீர்னு பார்த்தா ஒரு ஃபேன் கிட்ட இவன் க்ளோஸாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். பேரிட், அதாவது 2 பேர் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு இவனை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேக்ரவுண்டில் வந்து நம்ம அர்மினை பற்றி தப்பாக நியூஸ் வருது. அதாவது இவன் வந்து ஒரு ஆக்டரை ஃபாலோ பண்ணிட்டு போனது, அது எல்லாத்தையுமே எல்லாருமே பார்க்குறாங்க. கிரவுண்ட் என்டர்பிரைஸும் பார்க்குறாங்க, அந்த வீனஸ் டிபார்ட்மெண்ட்டும் பார்க்குறாங்க.
இந்த மாதிரி ஸ்கேண்டல் அர்மின் பற்றி தப்பாக வந்திருக்குன்னு தெரிஞ்சனையும் அந்த பையன் திட்டு ரொம்ப கற்றுன்னு லில்லி கிட்ட கத்திட்டு இருக்கான். சாரி சார் மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் அவன் இங்கே இருக்கவே கூடாது, அவனை இந்த கம்பெனிலேருந்து தூக்குங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை பெரிய அளவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்க இங்கே இருக்கவே கூடாது, தூக்குங்க அப்படின்னு சொல்ல, சரி சார் அதை எதிர்பார்த்தேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. சேம் டைம் அந்த பையன் பேரட்டு தான் காட்டுறாங்க. அவனும் இந்த நியூஸை பார்க்குறான். அதாவது என் பின்னாடி அந்த சுற்றிட்டு வந்தது எல்லாமே எனக்கு செலிப்ரிட்டி ஆகணும்னு ஆசை தான், பட் எப்படியோ நியூஸ் பேப்பரில் என் பேர் வர அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். அர்மினை வர சொல்லி லில்லி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கம்பெனியோட பேரையே நீ கெடுத்துட்ட, நீ இங்கே இருக்கவே கூடாது, உன்னோட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு சரியா, உன்னால் எவ்வளோ டேமேஜ் தெரியுமா கம்பெனிக்கு, உன்னால் கெட்ட பேருன்னு சொல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பாக இருக்குது அர்மினுக்கு. இங்கே பாரு, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ இந்த அளவுக்கு ஒரு பொய் சொல்கிறவளா இருப்பேன்னு எதிர்பார்க்கல, எல்லாத்தையுமே பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்க. லில்லிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. என் மேலே உனக்கு கோவம், அதை பழி வாங்குறக்காக இந்த மாதிரி பண்ணுற, கான்ட்ராக்டை நீ கேன்சல் பண்ணுறியா, நானே கேன்சல் பண்ணுறேன், உன் கூட ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கத்த, இவன் ஒரு பக்கம் கத்தான்னு கடைசியில் மாற்றி அடிக்க அப்படியே அங்கே இருக்கிற லில்லியோட வாயில் பேப்பரை திணிக்கிற அளவுக்கு போயிட்டான். எல்லாரும் சேர்ந்து சண்டையை அப்படியே கன்வின்ஸ் பண்ணி இழுக்கிற அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே அர்மினோட ஒரு கனவு. அர்மின்னு சொல்லி லில்லி கத்திட்டே இருக்க, என்ன நான் சொல்கிறது எனக்கு புரியலையா, சீக்கிரம் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியாச்சு கிளம்புன்னு சொல்ல, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் எல்லாமே தப்பு பண்ணதான், அதாவது அந்த நியூஸ் பேரட் கூட வந்ததில் அதுக்கு காரணம் நான் தான், ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யோசிச்சுப்பாரு, இது வரைக்கும் உங்கள் வீனஸ் என்டர்டெயின்மெண்ட் பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கா, இந்த நியூஸ் ஃபேமஸ் ஆனனால தான் உங்கள் கம்பெனியை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ என்னால் தானே, என்னை பற்றி தப்பான நியூஸ் கூட வந்திருக்கலாம், பட் யோசிச்சுப்பாரு என்னை பற்றி நியூஸ் வந்துச்சுல, ஸோ யோசிச்சுக்கோ நீ, பட் இந்த கம்பெனிக்கு என்னால் தான் பெனிஃபிட்னு யோசிச்சுக்கோன்னு சொல்லி க்ளோஸாக போய் பேச லைட்டாக லில்லிக்கு அப்போ தான் புரியுது, ஆமாம் இல்லை இது கூட ஒரு இது தானே, நெகட்டிவாக வந்தால் கூட நல்லா தானே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல, ஏய் என்னடா பேசுகிறே நீ அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டோடனே அப்படியே லில்லி டோட்டலாக மாறிட்டா. நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு. ஸோ பாஸ்ட் லைஃப்பில் நடந்தது அப்படியே இவனுக்கு ஞாபகம் வருது. இவனுக்கு இந்த வீனஸ் என்டர்டெயின்மெண்ட்க்கும் ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரச்சனை போயிருக்கும் போல், அப்பயே வந்து இவனை வந்து வேலையிலேருந்து தூக்கறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே இவன் பார்த்துருக்கான். ஸோ இவ்வளோ நாளாக நான் இங்கே ஒர்க் பண்ணேன், கடைசியில் என் பேர் கெட்டு போச்சுங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பான். அப்போ கேட்கறதுக்காக இப்போ மன்னிப்பு கேட்டான் போல். போதும் நீ மன்னிப்பு கேட்டது, முதல்ல போய் பேரட்டோட மேனேஜர் கிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் பேரட் கிட்ட கேளு, இதை இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு மேக்கப் பண்ண போயிட்டா. பட் நீ சொன்னால் நான் போய் மன்னிப்பு கேட்கணுமாங்கிற மாதிரி அர்மினுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. என்னடா கையெல்லாம் மடக்கிற, முறைச்சிக்கிட்டே நிற்கிறேங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே அப்படி லில்லி இருக்க. மேக்கப் பண்ணிட்டு இருந்தா அதை கூட கீழே வச்சுட்டா. சரி எல்லாம் இருக்கட்டும், நான் கிளம்புறேன், யார்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம், ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ட்டாக மீட் பண்ணியிருப்பேன் அவ்வளோதானேன்னு சொல்ல, பக்கத்தில் கையை எடுத்துகிட்டு அப்படியே கிட்ட போகிறான். டே கையேறான்னு சொல்ல அப்படியே கையை மட்டும் நீட்டுறான். ஓ நைஸ் டு மீட் யூடா, கிளம்புடான்னு சொல்ல, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக, டே இருடா இன்னும் சைனே பண்ணல டாக்குமெண்ட்டில், சைன் பண்ணிட்டு போ, அப்போ தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல, அதுக்குள்ளே கேட்காம அர்மின் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். போய் தனியாக ஒரு இடத்துல போய் இந்த குளம் மாதிரி இருக்கும்ல, அங்கே ஒரு குச்சி கல்லெல்லாம் இருக்கும், எடுத்து தூக்கி போட்டுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே அமைதியாக அந்த புல்லில் படுத்ததுக்கப்புறம் சாருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்னோடய லைஃப்பில் ஏன் எல்லாமே இந்த மாதிரி நடக்குது, என்ன சூஸ் பண்ணணும்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி அமைதியாக படுத்துட்டு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்ப்பாங்கள்ல, இவன் மல்லாக்கப்படுத்து வானத்தை பார்க்காம கண்ண மூடிட்டான். ஆப்போசிட்டில் பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு டிடி வந்து நிற்கிறான். என்ன நான் இங்கே உட்காருவான்னு சொல்லி கேட்க, டிடியை பார்த்தோன்னே இவனுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. அமைதியாக எந்திரிச்சு உட்காந்துட்டான். அவனும் பக்கத்தில் உட்கார, மறுபடியும் வந்துட்டியா நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு தோணுச்சு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், பட் இதில் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, உன்னால் ஹெல்ப் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லி அர்மின் சொல்கிறான். டிடி அமைதியாக இருக்கா. வயிற்று வந்து சத்தம் வருது. உனக்கு பசிக்குதா, வேணா இதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுது, என் கூட சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க, அது வந்து உண்மையாகவே என்னை மீலுக்கு கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம். ஓ அப்படியா, சரி ஓகேங்கிற மாதிரி அவனும் ஓகே சொல்லிட்டான். ஏன்னா இவனுக்கு ரொம்ப பசி போல். சரி ஓகே சாப்பிடத்தான் போகலான்னு சொல்லி அதுக்கப்புறம் இவன் சாப்பிட வரான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டிடி வந்து நிறைய செஃப் கிட்ட சொல்லி சூப்பராக சமையல்ஸ்லாம் செய்ய சொல்லியிருப்பான் போல். ஃபேவரட்டான டிஷ்ஷஸ் ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்துகிட்டு இந்தாங்க செஃப் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு நைட் கொடுக்குறான். அங்கே ப்ரிப்ரேஷனுங்கிற பேரில் சமையல் ரூமில் கடன்னு எல்லாம் சமைச்சு டேபிளும் பண்ணிட்டாங்க. அந்த ஃபுட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அர்மின் அதை பார்த்துட்டே இருக்க அங்கே வர செஃப் கிட்ட, வா உங்களோட சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த செஃப் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த செஃப் ஒரு ஃபேமஸ் ஆக போகிறாரு, ஏண்டா உனக்கு ஃபார்ச்சூன்லாம் தெரியுமான்னு சொல்லி கேட்க, அப்படி இல்லை ஒரு சின்ன டிவி ஷோ மூலமாக இவர் வருவார், யூடியூப் சேனலில் இவர் பெருசாவார், நிறைய லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவார், அதே மாதிரி ஃப்யூச்சரில் இவரை மாதிரி ஒரு நல்ல செஃப் இருக்கவே மாட்டாங்க, ஸோ எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறான். அது கேட்டுனே செம ஷாக்காக இருக்குது. அது இப்போ எல்லோரும் நம்ம
மோஸ்ட்லி தியேட்டரில் அப்புறம் டிவியில் தான் பார்க்குறோம். இதுக்கப்புறம் எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி ஒன்றும் புரியாமல் யோசிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே உட்காந்துருக்கா நம்ம டிடி. ஸோ நம்ம சார் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பட் இவன் சாப்பிடாம அவனையே பார்த்துட்டே இருக்க, ஏண்டா சாப்பிடல என்னையே பார்த்துட்ருக்கங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க, அவன் லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணுறான். கையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்க. அவனுக்கு பசிக்கலையா, சாப்பிட மாட்டியா, எதுக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்து என்னையே பார்த்துட்ருக்க, சொல்லுன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, நீ பேசுகிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுது, எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, ஓ அப்படியா, ஆமாம் ஒரு பெரிய நியூஸ் வந்தது, நீ அப்செட்டாக இருப்பான்னு பார்த்தா நீ இப்படியே இருக்கின்னு சொல்ல, ஆமாம் இதில் என்னோடய பிரச்சனை என்ன இருக்குது, நான் எந்த தப்பு பண்ணல, ஆனால் அதுக்காக போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா, எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதுவும் கிடையாதான்னு சொல்ல, நீ சொல்கிறது நான் ஃப்யூச்சரில் ஹார்டாக ஒர்க் பண்ணுவேன், நானும் ஒரு பெரிய ஆக்டர் ஆவேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, நீ பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான், பட் எனக்கு புரியுது உன்னோட டிக்னிட்டி அது இப்படியே இருக்கணும், நீ ரெஸ்பெக்டாக இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, நீ யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேணாம், உன் மனசு என்ன சொல்லுது அதை மட்டும் பண்ணு சரியா, நீ சொல்கிற முடிவு எனக்கு ஓகேங்கிற மாதிரி டிடி அவனை பார்த்துட்ருக்க. அருமைனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன், பட் என்னை புரிஞ்சுக்கிட்ட நீ, தேங்க்யூ டாடா அப்படின்னு சொல்ல, டிடி இவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த லில்லி தான் காட்டுறாங்க. ரெஸ்ட் ரூமில் உட்காந்து மேடம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஃபோன் வேறு வருது. ஹலோ ஹாய் யார் சொல்லுங்கள், நான் லில்லி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க, ஒரு மூவி ஆடிஷனுக்காக உங்களோட ஆக்டரை கூப்பிட்றதுக்காக பார்த்தோம். ஓ பெரிய ப்ராஜெக்டா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நிறைய டேலண்டடான பர்சன் எங்ககிட்ட இருக்காங்க, யார் வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அர்மினா ஓகே அர்மின் தானே, தேங்க்யூ கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு மேடம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அர்மினா ஐயோ இப்போ தானே அவங்ககிட்ட சண்டை போட்டு அனுப்பணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் நம்ம அர்மின் காட்டுறாங்க. அர்மின் வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் ஆடிஷனுக்கு போகிறானா எங்கே போகிறான்னு தெரியல. ஐயோ லேட் ஆச்சுன்னு சொல்லி போக, ஐயோ அலாரத்தை ஆஃப் பண்ணாமல் போகிறேமேனு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு சார் வேகமாக போகிற அவசரத்தில் மொபைல் அங்கேயே மறந்துட்டு போயிட்டான். சேம் டைம் லில்லி தான் காட்டுறாங்க. லில்லி அஷியை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். அதாவது இவளுக்கு ஃபோன் வந்திருக்குள்ள ஆடிஷனுக்கு, அந்த இடத்துக்கு தான். நாங்கள் வீனஸ்லேருந்து வரோம், ஸோ இவன் பேர் அஷின்னு சொல்ல, தேங்க்யூ, அப்புறம் உங்களுக்காக இதில் பார்த்து எல்லாமே வாங்கிட்டு வந்தோம், ஸோ அர்மினை தானே நாங்கள் வர சொன்னோம், அர்மின் எங்கன்னு சொல்லி கேட்க, சாரி அர்மினுக்கு அந்த ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஸோ இவன் ரொம்ப டேலண்டடான பர்சன், இவனை இங்கே சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அவள் ஏதோ பண்ணி அர்ஷி அங்கே சேர்த்து வைக்கலான்னு பார்க்குற போல் ரெடியாகி வந்த இந்த அர்மின் பையன் எங்கே வந்தான்னு பார்த்தா ஆன்ட்டியை பார்க்க தான் வரான். ஆன்ட்டி சொல்லுங்கன்னு சொல்ல, எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது, ஷாப் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, பேட்டை வேற காணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்ல, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுடா, ப்ளீஸ்டா ஏதாவது பண்ணுடான்னு சொல்லிட்டு, இந்த போய் சோய் மில்க் வாங்கிட்டு வந்துட்டாமா அப்படின்னு சொல்லி ஆஷ் யூஷுவல் வாங்கிட்டு வான்னு சொல்ல அவனும் போயிட்டான். அடுத்து இங்கே டிடி காட்டுறாங்க. டிடிக்கு அங்கே ரொம்ப பிஸியாக ஏதோ மீட்டிங் போயிட்டுருக்கு போல், பட் டிடி ரொம்ப பதட்டமாக இருக்கான். அவன் அப்படியே மொபைலை பார்க்குறான், அப்படியே கீழே வைக்கிறான். டைம் ஆகிடுச்சு, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபோன் வேறு அடிக்குது, எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க டிடி என்ன பண்ண போகிறான்னு. ஃபோனை அட்டன் பண்ண மாட்டாங்கிறதுக்காக நை தலையாட்டிகிட்டே இருக்கான், எடுக்காதீங்கன்னு. ஓகே நீங்கள் கேரியான்னு சொல்கிறான். பட் இருந்தாலும் அவனால் முடியல, ஃபோனை பார்த்துட்டே இருக்கான். கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அர்மின் ஆடிஷனுக்கு போனானா இல்லையான்னு தெரியல போல், ஒரே பதட்டமாக இருக்குது. அப்புறம் மொபைல் எடுத்துகிட்டு வேகமாக அந்த பக்கம் போக, சாரி ஒரு நிமிஷம் இருங்க சார் வந்துடுவார்னு சொல்லி நான் அவங்களால சமாளிக்க ட்ரை பண்ணேன். அடுத்து டிடிக்கு ஆப்போசிட்டில் இருக்க டைரக்டர் சொல்கிறார், நீங்கள் ஒருத்தரை ரிக்வெஸ்ட் பண்ணீங்களா ஆடிஷனுக்கு, அந்த அர்மின் அவர் இன்னும் வரவே இல்லை சார்னு சொல்ல டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது டிடிக்கு. கண்ணாடியில் வெளியே பார்த்துட்டே இருக்க, அது வந்துன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாமல் குடுகுடுன்னு வெளியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். எங்கே சார் போகிறீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அதை விட அர்மின் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறான். சும்மா சூப்பராக இருந்தது அவன் போகிறது, பதட்டமாக போகிற மாதிரி இருந்தது. எல்லோரும் சுற்றி இவனையே பார்க்க, அர்மினை பார்த்தா சோய் மில்க் வாங்கறதுக்காக வரான்ல, அங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு போல் ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல நிறைய சாப்பாடு அது இதுன்னு இருக்குது எல்லாமே. ஸோ அங்கே சோய் மில்க் வந்து கேட்குறான். அப்படியே அவனுக்கு தேவையான ஃபுட்டு ஏதோ இருக்கும் போல் இருக்குது. அதே அப்படியே ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அங்கே நிறைய பேர் அந்த க்ரட்டோங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கூட எல்லோரும் க்ரட்டோங் யூஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஷாப் ஓனர். பேசிகிட்டே திடீர்னு பார்த்தா ஒரு கார் வந்து நிற்குது. கார்லேருந்து சார் இறங்கி அப்படியே சுற்றி அர்மினை தேட ஹாய்ங்கிற மாதிரி கையை மட்டும் காட்டுறான். எகிரி குதிச்சு சும்மா போனான் பாருங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அர்மின் என்னடா பண்ணிட்டு இருக்க, சோய் மில்க் வாங்குறேன், ஆடிஷன் இருக்குது வாடான்னு சொல்ல, ஆடிஷனா, எனக்கு சோய் மில்க் தான் வேணும், ஆன்ட்டிக்கு கொடுக்கணும், இதை நான் பார்த்துக்கிறேன், உன்னோட லைஃப்பில் இன்றைக்கி நீ வரல ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு டைம் உன் லைஃப்பில் இதை மட்டும் விட்டு கொடுன்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான். ஒன்றுமே புரியல அர்மினுக்கு, இவன் என்னடா சொல்கிறாங்கிற மாதிரி குழப்பமாக இருக்குது. காரில் உட்காந்துட்டு கார் ஒரு பக்கம் போயிட்டே இருக்க, நைக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் ஆன்ட்டிக்கு சோய் மில்க் வாங்கி கொடுங்கன்னு
சொல்ல மீட்டிங் இன்னைக்கு கேன்சல், சாரி முக்கியமான வேலை இருக்குது, சார் வந்துடுவாருன்னு சொல்லி ஏதோ சொல்லி நைஸ் சமாளிச்சுட்டு அவனும் ஓடி போயிட்டான். அத்தனை பேருக்கும் செம ஷாக்காக இருக்குது. அடுத்த ஆன்ட்டிக்கு சோய் மில்க் வாங்கறதுக்காக வேகமாக நாய் அந்த பக்கம் போக இங்கே காரில் வேகமாக போயிட்டுருக்கிறான். அங்கே நம்ம அர்மினை கூப்பிட்டுட்டு, டிடி என்னாச்சு, நீ முதல்ல கொஸ்டின் கேட்குறத நிறுத்து, நீ முதல்ல சொல்லு, ஷீட் பெல்ட்டை போடு அப்படின்னு சொல்ல அர்மினும் வேகமாக சீட் பெல்ட்டை போகிறான். இப்போ சொல்லு என்னாச்சு, என்ன ஆடிஷன்னு சொல்லி கேட்க ஆன்ட்டி இங்கே அடுவை பற்ற வைக்க முடியுங்கிற மாதிரி கடுப்பாக இருக்காங்க. என்ன இன்னும் சோய் மில்க் வேறு வாங்கிட்டு வரலையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்ல அதுக்குள்ளே பாடி கார்ட்ஸு சோய் மில்கோட வராங்க. இந்தாங்க அர்மின் தான் சொன்னாங்கன்னு சொல்ல தேங்க்யூ, இது என்னடா இவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டானுங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது. அது நான் ஷாப்புக்கு போகணுன்னு சொல்ல வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாருமே போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒன்றுமே புரியல ஆன்ட்டிக்கு இங்கே என்ன நடக்குது என்ன சுற்றின்னு சொல்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அங்கே இருக்கிற எல்லாருமே ஆன்ட்டிக்கு அடுப்பு பற்ற வைக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இது என்ன நடக்குது, ஏன் இவங்க எல்லாம் எனக்காக பார்த்து பண்ணுறாங்க, ஒன்றும் புரியலன்னு ஆன்ட்டி புலம்பிகிட்டு இருக்க ஆடிஷன் வர வேண்டிய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு அர்மினை. டிடி சரி நீ போய் முதல்ல ஆடிஷனை முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கான பதிலை நான் சொல்கிறேன்னு சொல்ல அர்மின் கார்லேருந்து இறங்க ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க இங்கே தானே ஃபஸ்ட் நம்ம சாமை மீட் பண்ணோம், வேணாம் இங்கே நம்ம போக வேணாங்கிற மாதிரி பதட்டமாக இருக்குது, வேணாம் என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, என்னால் இங்கே போக முடியாதுன்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது டிடிக்கு. கழுத்தில் ஒரு செயின் மாதிரி போட்டிருக்கான், அதை எடுத்து இந்தா அப்படின்னு சொல்லி அர்மினோட கையில் கொடுக்குறான். இது என்னோட லக்கி சாம், இது இருக்கும்போது எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி தோணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்போது இது என் கையில் இருந்தால் அது எனக்கு ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி தான் உனக்கும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல சரி கண்டிப்பாக நான் போகிறேன், உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும், எனக்கான பதிலும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக அர்மின் இறங்கி போகிறான். அவனை பார்த்துட்டு டிடி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். டிடிக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அப்படியே கொஞ்சமாக முன்னாடி போய்கிட்டே இருக்கா அர்மின். அந்த இடத்த பார்க்கும்போது அர்மின்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. போன டைம் இதே மாதிரி ஆடிஷன் வந்திருப்பான் போல், அந்த பிளேஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கான். அதை பார்த்தா ஏதோ ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்குது. அங்கே போகும்போது அங்கே நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல அது ஆடிஷனுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே அங்கே போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல அவனும் போய் ஒரு சீட்டில் போய் உட்காரான். அங்கே உட்காந்தோடனே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. டிடி கையில் கொடுத்தா அந்த செயினை அப்படியே பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இவனுக்கு தான் பாஸ்ட் எல்லாமே தெரியல, சாமை மீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக யோசிக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களும் ஆடிஷனுக்கு தான் வந்தீங்களா, நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு சொல்லி இவனை பார்த்து ஒரு குரல் எந்திரிச்சு நின்று பார்த்தா அங்கே சாம் நிற்கிறான். சாம்னு இன்ட்ரோ கொடுக்குறான். பாஸ்டில் நடந்ததை யோசிச்சு பார்க்குறான். அதாவது இவன் ஆடிஷனுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாம் அங்கேருந்து வேகமாக வந்து எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களும் ஆடிஷனுக்கு தான் போகிறீங்களா, நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி சாம் கேட்டிருப்பான். அர்மின் ஓகேன்னு சொல்லியிருப்பான். என் பேர் சாம், உங்கள் பேர் என்னன்னு சொல்லி அப்படியே நைஸ் டு மீட் யூன்னு கையை கொடுத்துருப்பான். ஒரு செகண்ட் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அர்மினுக்கு இப்போ இருக்கிற அப்படியே ப்ரெசன்ட் ஞாபகம் வருது. அது வந்துன்னு சொல்லிட்டு வேகமாக அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் ஓடி போயிட்டான். சாமுக்கு ஒன்றும் புரியல. அர்மினுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. சாமை பார்த்தோன்னே அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் கண்ணாடி கிட்ட நின்று இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, என்னோட பிரதர் மாதிரி நினச்சி சாம் தானே எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க சாம் கூட நடந்த ஒரு மூமெண்ட்டு அவன் கண்ணு முன்னாடி வருது. அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு இருக்க உண்மையாகவே நீ ரொம்ப லக்கிடான்னு சொல்லி சாம் இவங்ககிட்ட பேசினது எல்லாமே ஞாபகம் வருது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள குட் மூமெண்ட் நிறைய போயிருக்கும் போல். ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆடிஷனில் இவன் தான் செலக்ட் ஆகிருப்பான், அவன் செலக்ட் ஆகிருக்க மாட்டான். இவனுக்கு தான் அந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அர்மின் அதெல்லாம் யோசிச்சிட்டே இருக்க உன்னை லைஃப் ஃபுல்லாக நான் மறக்கவே முடியாதுன்னு சொல்லி சாமை பற்றி புலம்பிகிட்டே இருக்க அப்போ தான் டிடி கொடுத்தா அந்த செயின் ஞாபகம் வருது. கையில் எடுத்து பார்க்குறான். அப்போ தான் ஞாபகம் வருது இவனுக்காக டிடி பண்ணலாம், கண்டிப்பாக ஆடிஷன் அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் அர்மின் வந்து அவனோட பேர் சொல்கிறான். வீனஸ்லேருந்து வந்திருக்கீங்களா, உங்கள் பேர் அஷியான்னு சொல்லி கேட்க அப்போ தான் தோணுது. ஸோ அர்மினோட பேரை அடிச்சுட்டு அஷின்னு எழுதுந்து சேம் டைம் டைரக்டர் தான் காட்டுறாங்க. டைரக்டர் அங்கே பிஸியாக அங்கே இருக்க அந்த பேட்டிட் கிட்ட பேசிகிட்டு இருக்க அஷியை கூட்டிகிட்டு லில்லி வந்து நிற்கிறா. சாரி இவங்களை நான் செலக்ட் பண்ணவே இல்லையே சார், நீங்கள் செலக்ட் பண்ணவங்க வேறு, பட் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல அர்மின் வரலையான்னு சொல்லி பேட்டிட் கேட்க இல்லைன்னு சொல்ல ஓ நான் ஆடிஷன் ரூமில் மீட் பண்ணலான்னு நினச்சேன், அவனை வரலையா அவன் அப்படிங்கிற மாதிரி பேட்டிட் யோசிச்சுட்ருக்க கரெக்டாக அர்மின் அந்த பக்கம் போக டைரக்டர் பார்த்துட்டாரு, லில்லியும் பார்த்தாச்சு. அர்மின் நீ வந்துட்டியான்னு சொல்லி டைரக்டர் அந்த பக்கம் போக அப்புறம் பேட்டிட்டும் அந்த பக்கம் போயிட்டான். உனக்கு அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நீ ரெடியா ஆடிஷன் ரூமுக்குன்னு சொல்ல அப்படியே அர்மின் அந்த பக்கம் போகிறான். இவனை பார்த்துட்டு உனக்கு அதாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வாடா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பேட்டிட்டும் போயிட்டான். லில்லி வந்து நீ எதுக்குடா இங்கே வந்த, உன்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்ல அதுவா உனக்கு என்னை பார்த்தா சர்ப்ரைஸாக
தான் இருக்கா, நீ ஆடிஷனை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேன்னு சொல்ல, அது அது உனக்கு சொன்னால் புரியாதுடா, இது வேறு அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. பட் அருமைக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. உனக்கு இங்கே வர்றதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா, இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ண உன் கான்டாக்டை இதோடு நாங்கள் முடிச்சிருவோம், உனக்கு ஃப்யூச்சரே இருக்காதுன்னு சொல்லிட்டு லில்லி அந்த பக்கம் ஆசையை கூட்டிகிட்டு போக அருமின் அமைதியாக நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஆடிஷனுக்காக அவன் அப்படியே இந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு வரான். அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது. இது எனக்கு கிடச்சிருக்க செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, என்னோட கனவு மட்டும்தான், என்னோட கனவை இதோடு நான் முடிக்க மாட்டேன், என்னோட சொந்த ஃப்யூச்சர் நல்லபடியாக வரணும்னா அது என் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சார் உள்ளே வராரு. ஸோ அதோட இந்த எபிசோடை முடிக்க அடுத்து ஒரு குட்டி சைட் ஸ்டோரியில் இவனோட பாஸ்டில் நடந்தது தான் காட்டுறாங்க. அதாவது இவன் பாஸ்டில் வந்து நிறைய தப்பு பண்ணியிருப்பான்ல ஆக்டிங்கில், அதை தான் அப்படியே காட்டுறாங்க. அதாவது சின்ன ஃபைட் பண்ணுறான், ஃபைட் இது சுத்தமாக பண்ணல, நல்லா அடி வாங்கிட்டே இருக்கான். டைரக்டர் கற்றுன்னு கத்துறாரு, உனக்குலாம் அறிவே இல்லையாடா, உன்னால் ஒரு ஃபைட்டு கூட ஒழுக்கமாக பண்ண முடியாது அப்போடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போக இவன் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் தனியாக நின்று. பட் அப்போ கூட இவனுக்கு சரியாக வரல. அப்போ இவனுக்கு ஒரு புக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இந்த புக்கை வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு. அதில் வந்து நல்லா ஃபைட்டோட அந்த போஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது நீ இந்த மாதிரி போய் நிறைய சண்டைலாம் கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து டிடி தான் கொடுத்துருப்பான் இவனுக்கு. அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதோட இந்த எபிசோடு சைட் ஸ்டோரி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.